ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் அமைந்துள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் புரியாத சிலர் கூறுவது போல் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதல்ல. மாறாக கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL-இன் முழு அனுமதியோடு அக்கோயில் கட்டப்பட்டதாக மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M. சரவணன் தெளிவுபடுத்தியுள்ளார். இன்னொன்று, இந்த ஆலயம் வேறொரு இடத்திலிருந்து தற்போதுள்ள இடத்திற்கு மாறி வந்ததாக பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். அதுவும் உண்மையில்லை. காரணம், ஆரம்பத்தில் இருந்தே அக்கோயில் அங்குதான் செயல்பட்டு வருவதாக சரவணன் தெரிவித்தார். இந்த ஆலயம் மாற்றப்படலை. இது இங்கே தான் இருக்குது. கோவிலுக்கு பின்னால இருந்த கொஞ்சம் இடத்த உடைச்சி ரோடு போடுறதுக்கு என்கிட்ட கொடுத்தாங்க. அதான் உண்மையான கதை. ரொம்ப பேர் என்ன நினைச்சாங்க, கோயிலை உடைச்சி இங்கே கட்டிட்டாங்க அப்படின்ட்டு தவறாக நினச்சிக்கிறாங்க. கோயில் உடைக்கப்படலை. இந்த கோயில் ஏற்கனவே இருந்த கோயில் பின்னால் சமையல் அறையும் நம்முடைய பூசாரியுடைய தங்குற அறையும் இருந்துச்சு. அதை கொஞ்சம் விட்டு கொடுங்க, அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த கோயில் இங்கே இருக்கலான்னு மாநகர் மன்ற வாக்குறுதி கொடுத்ததை நம்பி அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்களுடைய கோயில் மாற்றப்படலை. அதே நேரத்தில் 2008 இந்த கோயில் கட்டி முடிக்கும் பொழுது இதெல்லாம் மாநகர் மன்றத்தில் இருந்தது. அது மட்டுமல்ல, தனியார்கிட்ட 2016 தான் இந்த நிலம் விற்கப்பட்டிருக்கு. அந்த டைமில் நில இலாக்கா லோகாபால கீழேயோ இல்லை மற்ற அமைச்சர்கள் கீழேயோ இல்லை தேசிய கேசன் கத்தூசனகார கீழே இருந்துச்சு. இதான் வரலாற்று பூர்வமான உண்மை. அதனால் இந்த கோயிலை இது கோயில் அறாம் திருட்டுத்தனமாக கண்டது அப்படிலாம் உண்மை இல்லை. இது இத்தனை ஆண்டுகளுக்கு இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஊடகத்துலாம் மாநகர் மன்றமே தண்ணி போடுறதுக்கு கரண்ட் போடுறதுக்கெல்லாம் கடிதம் கொடுத்துருக்காங்க. அறாமான கோயிலுக்கு மாநகர் மன்றம்லாம் கொடுக்க மாட்டாங்க, உடைச்சிடுவாங்க. இப்படி பல்வேறு நிலைகளில் பார்த்தாலும் இந்த ஆலயம் இங்கே நூற்றாண்டு காலமாக இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அதனால் இது அரசியலாக்காரிக்கு அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நம்ம அரசாங்கத்தின் மேலே இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கோம். அப்போது கோயில் இருக்கும் நிலம் DBKL-க்கு சொந்தமாக இருந்தது. DBKL அனுமதியோடு ஒரு பகுதியை இடமாற்றம் செய்ய ஆலய நிர்வாகமும் ஒப்புக்கொண்டது. அதற்கான மொத்த செலவு 1,20,000 ரிங்கெட் ஆகும். அதில் 80,000 ரிங்கெட்டை அப்போதைய மாய்கா தேசிய தலைவர் துன் S. சாமிவேலு ஏற்றுக்கொள்ள, எஞ்சிய 40,000 ரிங்கெட் மஸ்ஜித் இந்தியா சுற்றுவட்டார வியாபாரிகள் கொடுத்த நன்கொடையாகும். இது நடந்தது 2008ஆம் ஆண்டு. ஆனால் பலர் என்னமோ 2012 தான் அங்கு கோயில் புதிதாக கட்டப்பட்டதாக நினைத்து கொந்தளிக்கின்றனர். அவர்களை குற்றம் சொல்வதும் சரியல்ல. காரணம், அன்று நடந்தது பலருக்கு தெரியாது. எனவே அப்போது கூட்டரசு துணை அமைச்சராக இருந்து நடந்த சம்பவங்களில் பங்கேற்றவன் என்ற முறையில் மக்களுக்கு உண்மை நிலவரத்தை விவரிக்க வேண்டியது தன் கடமையாகும் என்றார் அவர். 2013 நில மற்றும் கனிமங்கள் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சின் கீழ் இருந்து அரசாங்க தலைமை செயலாளரின் கீழ் மாற்றப்பட்டுவிட்டது. மறு ஆண்டே கோயில் நிலம் தனியாருக்கு விற்கப்பட்டது. ஆக இதில் எங்கிருந்து கோயில் சட்டவிரோதமாக ஊரார் நிலத்தில் முளைத்தது என தனக்கு விளங்கவில்லை என சரவணன் கேட்டார். எனவே தயவு செய்து இது சட்டவிரோத கோயில் என யாரும் முத்திரை குத்தாதீர்கள். நூற்றாண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயிலை கொச்சைப்படுத்தாதீர்கள் என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் கேட்டுக்கொண்டார். கோயில் விவகாரம் நல்ல முறையில் தீர்க்கப்படும் என அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் உத்தரவாதம் அளித்துள்ளன. எனவே நல்லதே நடக்கும் என எதிர்பார்ப்போம் என இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் டத்தோஸ்ரீ சரவணன் கூறினார். அக்காலகட்டத்தில் சரவணனுக்கு பிறகு கூட்டரசு பிரதேச துணை அமைச்சராக இருந்த டத்தோ லோகபால மோகனம் உடனிருந்தார்.